அத்தனை பேருக்கும் வணக்கம். முதல்ல நான் கிணறு திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வரேன். ஆமாம், மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு திரைப்படம். படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் அப்படியே கட்டி பிடிச்சு வச்ச ஒரு படம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு நிறைவோடு இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். படத்தில் குறிப்பாக பின்னணி இசை ரொம்ப சிறப்பாக இருக்கு படத்தில். ஆமாம், பின்னணி இசை. படம் நடக்கக்கூடிய அந்த களமும் அந்த நிலம் ரொம்ப அருமையான ஒரு நிலம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய வட்டார வழக்கு, அப்படியே வட்டார வழக்குன்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. பிறகு இந்த படத்தில் நடித்த அந்த தம்பிங்க, ஒரு 4 தம்பிங்க படத்தை அப்படியே கட்டி தூக்கி நிறுத்தி, ஆமாம், எனக்கு ஒரு அருமையான ஒரு நாட்டுப்புற ஒரு நாட்டார் நாவலை படித்த ஒரு நிறைவு எனக்கு இருக்குது. ஒரு கவிஞனா, ஒரு எழுத்தாளனா ஒரு நிறைவான ஒரு படத்தை பார்த்த ஒரு திருப்தியோடு இன்னைக்கு இரவு நான் வீட்டுக்கு போகிறேன். இது எல்லாவற்றையும் மீறி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். ஒரு மண் சார்ந்த, ஒரு நிலம் சார்ந்த ஒரு ரீஜனல் மூவி வரும்போது தான் தமிழ் சினிமா தன்னுடைய இடத்தை உலக அரங்கில் எட்டும் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காப்புல. முத்தாய்ப்பா இந்த திரைப்படத்தில் விவேக் பிரசன்னா, ஆமாம், ஒரு தன்னுடைய ஒவ்வொரு படத்துலையுமே தன்னுடைய நுட்பமான நடிப்பெல்லாம் காமிச்சிட்டே இருக்காப்புல தம்பி. இந்நேரத்தில் எனக்கு பெருமையும் கூட, நான் விவேக்கோட அண்ணன் அப்படிங்கிறதுல விவேக் பிரசன்னாவுடைய நடிப்புக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல தீனி அப்படின்ற மாதிரி நான் நிறைவாக நினைக்கிறேன். இன்னும் தம்பி நிறைய போகணும். படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்குமே ஒரு ரசிகனாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மாதிரி மண் சார்ந்த இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி ஹரிக்கு நான் கேட்டுக்கிறேன். ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தோழர் கருணாகரன் பாட்டில் இருக்காப்புல, அவருக்கும் ஒரு பாடலாசிரியனா என்னுடைய வரவேற்பு. வாங்க, நிறைய எழுதுங்க. மொத்தத்தில் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.